ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் சிந்து சிவா கிட்ட கேட்குறாங்க. ஏன் டாக்டர், நான் ஒன்று கேட்பேன், நீ தப்பாக நினச்சிக்க கூடாது, என் மனசில் உள்ளதை அப்படியே கேட்குறேன் அப்படின்றாங்க. சொல்லு சிந்துன்றாரு சிவா டாக்டர். உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டர், அன்னபூர்ணி அத்தைக்கு என் மேலே கோபம் தீரவே இல்லை, என்னை மருமகளாகவே ஏற்றுக்கலைன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நம்ம ரெண்டு பேர் மேலேயும் கோபம் தீர்ற வரையும், அவங்க ஏற்றுக்கிற வரையும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் சிந்துன்னு சொல்கிறாரு. உடனே சிந்து அதுக்கு சொல்கிறாங்க, இல்லை டாக்டரு, ஸ்னேகாவை தான் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும்னு அவங்க உனக்கு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கியேன், நீ ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிப்பியா, இல்லைனா எனக்காக வேண்டான்னு சொல்லுவியா, என்னன்னு சொல்லுவ டாக்டர் சொல்லு அப்படின்றாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத மகா கேட்டுடுறாங்க. உடனே மகா கேட்டு வந்து கோமா வந்து, ஏய் என்னடி சொல்லுவான் அவன், ஸ்னேகாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுவான், என்ன இப்போ அன்னபூர்ணி அக்கா எந்த வார்த்தை சொன்னாலும் அது சாமி மாதிரி, அதுதாண்டி அவனுக்கு வேத வாக்கு, அவன் கல்யாணம் பண்ணிப்பாண்டி ஸ்னேகாவன்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு போயிடுறாங்க சிவாவை. வா சிவான்னு சொல்லிட்டு உடனே வந்து இவங்களுக்கு மனசு கவலையாயிடுது. அதுக்கப்புறம் இசைக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா, காயத்ரி கிட்ட போயிட்டு, காயத்ரி உனக்கு உடம்பு எப்படி இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு கேட்குறாரு. உடனே காயத்ரி சொல்கிறாங்க, எனக்கு நல்லா இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ் இசைக்குன்றாங்க. எதுக்கு தேங்க்ஸ்ன்னு கேட்குறாரு. இல்லை, நீ அருவறுப்பு பார்க்காம என்னுடைய வாந்தியை நீ கையில் பிடிச்சி ஊற்றுன அப்படின்றாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, காயத்ரி நீ என் அக்கா பொண்ணு காயத்ரி, நம்ம ரெண்டு பேரும் சின்னதுலேருந்து ஒன்றா வளர்ந்தோம், இது கூட செய்யலைன்னா எப்படி, நான் தான் செய்வேன் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து காயத்ரி சொல்கிறாங்க, இல்லை செழினை நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னேன், அப்பத்துலேருந்து நான் உன்னை புரிஞ்சுக்கினேன், நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிற அப்படின்றாங்க. உடனே இசைக்கு நினைக்கிறாரு, நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டா, இரு அந்த செழினை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து சிந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கோயிலில் உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அங்கே சிவா வராரு. சிவா வந்து, சிந்து என்ன யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ வந்து சிந்து சொல்கிறாங்க, நான் உயிரோடு இருக்கிறதா இல்லை சாகிறதான்னு யோசிச்சுட்ருக்கேன் டாக்டரு அப்படின்றாரு. ஏன் சிந்து இப்படிலாம் பேசுகிறேன்னா, பின்ன என்ன டாக்டரு, உங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ஸ்னேகாவை தான் அவன் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க சொன்னது கூட எனக்கு அதிர்ச்சி ஒன்றும் கிடையாது, ஆனால் நீ எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தியே, அதுதான் வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ ஏன் டாக்டர் இப்படி இருக்கிற, உங்கள் பெரியம்மா சொன்னாங்கன்ட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ, ஆனால் எதுக்கு என்னை மனைவியாக ஏற்றுக்கிறேன்னு சொன்னேன், எதுக்குமே பதில் சொல்ல மாட்டேன்றியே, உன் மனசில் இருக்கிறத சொல்கிறதுக்கு கூட உனக்கு தைரியம் இல்லையா, எனக்கு உன் கூட வந்து ரொம்ப வெறுப்பாக இருக்குது டாக்டரு, ஏன் இப்படி கோழையாக இருக்கிற, ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்றாங்க. உடனே சிவாவுக்கு கோவம் வருது. என்ன நீ விட்டாக்கா ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு போகிற, நானா உன்னை கல்யாணம் பண்ணேன், நீயா போய் சொல்லி ஏதோ ஒரு கல்யாணத்தை நீ என்னை பண்ணிக்கிட்ட, ஆனால் வந்து உன்னால் நான் எவ்வளோ அசிங்கப்பட்டேன், எவ்வளோ அவமானப்பட்டேன், அதை விட்டுட்டு நீ என்னன்னா உன் இஷ்டத்துக்கு பேசுகிற, எனக்கு வந்து பெரியம்மா தான் சாமி, அவங்க வந்து என்னை செத்துடு நாளைக்கேன்னு சொன்னாலும் நான் அதை செய்வேன், அவங்க சொன்னதை அப்படியே செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு வந்து இவங்க சொல்கிறாங்க, அப்போ எதுக்கு டாக்டர் என்னை மனைவியாக ஏற்றுக்கிட்டேன்னு சொன்னேன் நீ, இது மாதிரிலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப கடிஞ்சு பேசிடுறாங்க சிந்து சிவாவை. அதுக்கப்புறமா வந்துங்க பைரவியும் ஆறுமுகமும் சூரியகாந்தி தோட்டம் போட்டாங்க, நல்ல விளைச்சல் வந்திருக்கு, அதை பற்றி பேசுகிறாங்க அன்னபூர்ணிக்கிட்ட. அத்தை, நம்மளுடைய மில்லு ஓனரே மொத்தமாக எல்லா சூரியகாந்தி பூவையும் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அறுவடை பண்ணி கொடுங்கன்ட்டாரு அப்படின்றாங்க. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எவ்வளிக்குமா பேசினேன்னு சொல்லி அன்னபூர்ணி கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் 52 லட்சம்னு சொன்னேன் அத்தை, அவர் 42 லட்சத்துக்கு கேட்டிருக்கிறாரு, அதனால் அவருக்கே முடிச்சிடலாம் அத்தை அப்படின்றாங்க. ஓகேம்மா, நீ நாளைக்கு அறுவடை பண்ணும்போது சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆறுமுகம் பாடுறா, பைரவி நம்ம குடும்பத்துக்கு வந்ததுனால எவ்வளோ நடக்குது பாடுறா, உன் கூட அவள் வந்ததே பெரிய விஷயம்டா, உன்னுடைய கடன் எல்லாம் தீரப்போகுதுடா, பைரவி தாண்டா இந்த குடும்பத்தோடனுடைய வரலட்சுமி அப்படின்னு புகழுறாங்க. இதை வந்து சிந்து பார்த்து சந்தோஷப்படுறாங்க. உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னபூர்ணி, பைரவி உனக்கு நான் திருஷ்டி கழிக்கிறேன், இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற வாழா வெட்டிங்க கண்ணுலாம் உன் மேலே படுதுன்னு சொல்லிட்டு பைரவிக்கு திருஷ்டி சுற்றுறாங்க. திருஷ்டி சுற்றிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆறுமுகம் சொல்கிறாரு பைரவியை பார்த்து, பைரவி உன் மேலே வந்து அன்னலட்சுமி, சாந்தலட்சுமி, சந்தானலட்சுமி, எல்லா லட்சுமியும் உன் மேலே தான் இருக்குது, நீ நல்ல ராசி, நீ வந்ததுனால தான் என் வாழ்க்கையில் நல்லதே நடக்குது அப்படின்றாங்க. மகா சொல்கிறாங்க, ஆறுமுகம் ஒரு வருஷத்துக்கு கடன் உனக்கு பைரவியால் இப்போ தீரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மகாவும். உடனே சொல்கிறாங்க பைரவி, நான் ராசி இல்லாதவ, அதனால தான் வந்து உன்னை கல்யாணம்
கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த மகா இசக்கியை கூப்பிட்டு, இசக்கி எப்படியாவது அந்த தோட்டத்தை நீ அறுவடைக்குள்ளே அழிச்சே ஆகணும்டா, இல்லைன்னா ரொம்ப விளைச்சல் வந்துருச்சுன்னா இந்த அன்னபூர்ணி பைரவியை நல்லா தலை மேலே தூக்கி வச்சுன்னு ஆடுவாடா, நம்மளை மதிக்க மாட்டாடான்றாங்க. உடனே இசைக்கு ஆளை வச்சு சூரியகாந்தி பூவெல்லாம் கெமிக்கல் தெளிக்க சொல்கிறாருங்க. சீக்கிரமாக தெளிச்சிருங்க, 2 நாளில் அந்த பூ உதிர்ந்து உழுந்துடணும், யாராவது கேட்டாக்கா நீங்கள் வந்து நான் வியாபாரின்னு சொல்லுங்க அப்படின்றாருங்க. சூரியகாந்தி தோட்டம் நாளைக்கெல்லாம் என்ன ஆக போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, பாய் பாய்.